கிட்ட போகாதீங்க. அது பாருங்க அடியில் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே அடி. அது வீட்டுக்கு பின்பக்கமாக அடுக்கி வச்சிருக்கிற விறகுக்கு அடியில் மலைப்பாம்பு இருப்பதாக ஒரு மீட்பு அழைப்பு ஒன்று வந்ததுங்க. நாங்களும் கிளம்பி போனோம், அவங்களும் காமிச்சாங்க. சரி, அந்த விறகெல்லாம் வெளியில் இழுத்துட்டு தான் அந்த பாம்பை மீட்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதை உள்ளே வச்சு லாக் பண்ணோம்னா விறகெல்லாம் போட்டு சுற்றிக்குங்க, வெளியே வராதுன்னு. நாங்கள் அலக்கால விறகு இழுக்கிறோம், அது வேகமாக தப்பிச்சு விட முயற்சி பண்ணுது. சரின்னு அதை பாம்பை எட்டி கேப்சர் நீட்டுக்கு பிடிச்சி எட்டினா பாம்போட நடுகண்டத்தில் தாங்க பிடிக்க முடிஞ்சுது. பாம்போட நடுகண்டத்தில் பிடிச்சா அது ஒரு மலைப்பாம்பு என்ன பண்ணும், அது ஒரு திமிரிட்டு வேகமாக தப்பிச்சு ஓடுது. விடாம பின்னாடியே துரத்திட்டு போய் எவ்வளோ நீட்டுக்கு கேப்சர் விட்டதோ அவ்வளோ நீட்டுக்கு அங்கங்கே பாம்போட பாக்கத்தில் பாம்போட கழுத்து பகுதியில் பிடிச்சதுக்கு அப்புறம் தாங்க அந்த பாம்பு தப்பிச்சு ஓடுறதை நிறுத்திட்டு தலைப்பகுதியில் பிடிச்சிருக்கிற ஸ்டிக்கை சுற்றி உடம்பு அப்படியே ரோல் பண்ணிக்கிச்சு. பாம்பு இந்த பொசிஷனில் இருக்கும்பொழுது நம்ம கையை விட்டு பாம்போட தலையும் வாலையும் பிடிக்க முடியாதுங்க. மலைப்பாம்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல தலையும் பின்னாடி வாலையும் ஒரே நேரத்தில் பிடிச்சாதாங்க அது நம்மளை சுருட்டாது. பிடிச்சி வச்சிருக்கிற ஸ்டிக்கை வெளியே எடுத்தோம்னா அது நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தப்பிச்சு ஓட வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அந்த ஸ்டிக் எடுக்காமலே அந்த பாம்பை அப்படியே குச்சி வச்சியும் ஸ்டிக்காலையும் அப்படியே மொத்தமாக அந்த பாம்பு கிட்டோடு அப்படியே இழுத்துக்கிட்டே வெளியே வந்து மீட்பு அழைப்பதற்கு நாங்கள் போகும்போதே வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சுட்டு தாங்க போனோம். சரி, அவங்க வர வரைக்கும் இதை கையிலே ஸ்டிக்கிலே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிறவங்க கிட்டே ஒரு சாக்கு பை ஒன்று வாங்கி அந்த சாக்கு பைக்குள்ளே போட்டு அந்த பாம்பை பாதுகாப்பாக கட்டி எடுத்துட்டு வனத்துறை வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருந்தங்க. கட்டி முடிச்சு அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பாதுகாப்பாக அந்த பாம்பை ஒப்படைச்சிட்டு எங்களுடைய வீரர்கள் நாங்கள் கிளம்பி நிலையம் வந்து சேர்ந்தோங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.